பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு கஷ்டத்த குடுத்துருக்கலாம். அதே விஷயம் உங்களுக்கு இப்ப கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கிறது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் குடுக்கலாம். குடுக்கும். ஓகேங்களா? அது அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த சைக்கிள். இந்த எந்த கிணற்றிலிருந்து உங்கள் சிரிப்பொலி கிளம்புகிறதோ, அதே கிணற்றில்தான் பலமுறை உங்கள் கண்ணீரும் நிரம்பியிருந்தது. எவ்ளோ அழகா எழுதியிருக்காருல்ல? நீ நெனச்சிட்டு இருக்க, இப்போ உனக்கு இந்த சந்தோஷம் இதுலருந்து வருதுன்னு. உனக்கு கஷ்டமும் அதுலருந்து தான் வந்தது. இப்ப நெனச்சிட்டு இருக்க உனக்கு கஷ்டம் வருதுன்னு. உனக்கு சந்தோஷமும் அதுலருந்து வரும். இன்பம், துன்பம் 2மே கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்படியே ஒரு ம் சைக்கிள் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? உங்கள் மதுவை ஏந்தும் அதே கோப்பை தானே குயவனின் அடுப்பில் எரிந்து புடம் போட்டு தயாராக்கப்படுகிறது. இது நம்ம தங்கத்துல கூட சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊர்ல நெறைய பேரு. தங்கத்த சூடு பண்ணிட்டு அந்த அவ்ளோ பெயின் அதுக்கு குடுத்த அப்புறம் தான் அது ஜூவல்லரியா மாறுதுன்ட்டு. அதே மாரி தான் சொல்றாரு. உங்களோட மதுவை ஏந்தும் அதே அந்த கோப்பை தான் குயவன் பானை செய்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நெருப்புல சுட்டு அது அந்த பானையா மாறி இருக்கும்ல. அப்ப அது பெயின தாங்குச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்த, பிளஷர குடுக்குற ஒயின அதுல அது ஏந்திக்கிட்டு இருக்கு. ஓகே? உங்களை அமைதிப்படுத்தும் இசையை மீட்டும் யாழின் மரத்தை கூரான கத்தி குடையவில்லையா? ம். நம்மளுக்கெல்லாம் எவ்ளோ சந்தோஷத்த குடுக்குது. ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு வீணை, இல்ல யாழ் இதுல ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்க மாதிரி எல்லாமே நம்ம கூட சொல்லுவோம்ல, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு. ஸோ யாழ் மீட்னா நம்ம அடி மனசுல இருந்து தானா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த யாழ் எப்படி தயாரிக்கப்பட்டது? ஒரு கூர்மையான வாள், ஒரு மரத்த குத்தி, கொடைஞ்சு அதுல இருந்து தானே தயார் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு வலியில இருந்து தானே ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு விடயமே வெளியில வந்திருக்கு. ஸோ 2ம் 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரிங்கிறாரு. நீங்கள் ஆனந்தமாக இன்பத்தில் திளைக்கும்போது உங்கள் ஆழ்மனதை பாருங்கள். உங்களுக்கே புரியும். சந்தோஷத்தை தரும் அதுவேதான் துன்பத்தையும் தரவல்லது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதேதான். நம்ம மனசு நம்மளுக்கு சந்தோஷத்த குடுக்குதுன்னா, ரொம்ப வந்து சந்தோஷப்படாதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நாள் ஆப்பும் வைக்கும். அவ்வளவுதான். நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் மனதை பரிசோதியுங்கள். உண்மையில் நீங்கள் உங்கள் ஆனந்தத்துக்காகத்தான் அழுகிறீர்கள்.